ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் பிக் சப்போர்ட். ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் கொடுத்து பார்த்துட்டு வர அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, எக்ஸிட் ஆகிடுச்சு, அப்புறமா வந்து ரீஎன்ட்ரி பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயத்தை வந்து சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கூட ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி, மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து ரீஎன்ட்ரி ஆகிருக்கீங்க. வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணி சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப கேட்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த நாலேஜ் கொடுக்குறன்ற ஒரு ஃபீல் இருக்கப்போ அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இந்த மூமெண்ட்டை நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த டவுன் சைடுக்கான மூமெண்ட் நம்ம மார்னிங் அப்டேட்டில் கூட உங்களுக்கு கொடுத்துருக்குதான். அதாவது டவுன் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம இங்கேயே மென்ஷன் பண்ணி எப்போ நம்ம மார்னிங் அப்டேட்டில் இந்த ப்ரைஸ் இருக்க சொல்ல ஒன்று இதுக்கப்புறம் வந்து பையிங்கான வாய்ப்புகள் பாருங்கள் இதுக்கு மேலே, இல்லை இதுக்கு லோயில் ஃபார்மேஷன்னா டவுன் சைடு. அதே மாதிரி இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆனால் கூட இதுக்கு கீழே வந்து டவுன் சைடுக்கான பிளான். ஓகே, இந்த மிடில் சொல்ல எந்த ட்ராவலும் பண்ணாதீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன், அதாவது லாஸ்ட் அப்டேட்டில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லோயில் ஃபார்மேஷன் வச்சு நம்ம டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணோம். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன்னா ப்ரைஸு இங்கே இந்த டபிள்யூ பேட்டர்ன் ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு ஸ்லோன் ஸ்டடியாக இப்படி ஒன்று எதிர்பார்த்ததுனால ஸோ இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு ரீஎன்ட்ரி எடுத்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் மூமெண்டம் கேட்ச் பண்ணி பிடிச்சிருக்கீங்க. ஓகே, சரி, இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த 950க்கு ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான், அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் எப்படி குறைச்சி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்கு ஒரு ஒன் பை ஸ்டெப் வாய்ஸ் மெசேஜ் வரும். நம்மளோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்றைக்கி குரூப் டிஸ்கஸ் ஆன விஷயங்கள் தெரியும். ஸ்டாப் லாஸ் எப்படி குறைக்கணும், அப்புறமா எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படி விஷயத்தையும் கற்றுக்கிட்டேன். சரி, இப்போது இதில் இந்த வீடியோவில் ஒரு விஷயம் இங்கிலீஷ் சொல்கிறோம் கேட்டுங்க. அதாவது நம்ம ரீஎன்ட்ரி அப்படின்றத ஒரு விஷயத்தை வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ரீஎன்ட்ரினா எப்படி சார், இப்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் எப்படி ரீஎன்ட்ரி ஆகுது அப்படின்னு. இப்போது இந்த ஏரியாவுக்கு கீழே வந்து டவுன் சைடுக்கான பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விங் லோ க்ரியேட் பண்ணி ப்ரைஸ் லோ ஃபார்மேஷன் பண்ணி கீழே வந்துருக்கு. ஸோ நமக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே வருது, ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு ஓகே அகைன் வந்து இதுக்கு கீழே இன்னொரு லோ ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா நம்ம ரீஎன்ட்ரி பண்ணலாம். ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இன்னொரு ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது, நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு வருது. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திரும்ப வந்து லோ ஃபார்மேஷன் பண்ணி ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்போம் சேம் டார்கெட்டை நம்ம வந்து அகைன் ரீஎன்ட்ரி எடுக்கலாம். ஆனால் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக போக சொல்ல வந்து இது மாதிரி போக சொல்ல புல் பேக்காக கீழே வருது அப்படின்றப்போ இது வந்து ஸ்மால் குவான்டிட்டி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோ தூரம் புல் பேக் வரும்னு தெரியாது. ஸோ அந்த இடத்துல ஸ்மால் குவான்டிட்டி. ஆனால் இந்த டைமில் ஒன் வேல ட்ரெண்டிங்கில் போக சொல்ல நார்மல் குவான்டிட்டி, ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் புல் பேக்கில் வர சொல்ல கொஞ்சம் லோ குவான்டிட்டியை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம நிஃப்டி 50 நெக்ஸ்ட் எந்த மாதிரி ட்ராவல் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறது வந்து இது மட்டும் டெலிட் பண்ணி, ஏன்னா இன்றைக்கி முடிஞ்சிச்சு இன்றைக்கி. ரைட், இப்போது இந்த ரேஞ்சில் ப்ரைஸு ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ரைட், ஓகேங்களா. அதாவது இது வந்து சப்போர்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அந்த 26,300 உங்களுக்கு அன்றைக்கி மென்ஷன் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி அந்த எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல தான் ப்ரைஸு ரிவர்ஸ் ஆகிருக்குது. கீழே வந்து 26,140 வந்து சப்போர்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணுது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டை தான் கன்சிடர் பண்ணுது. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவுக்கு மேலே ஒரு ஹையரை ஃபார்மேஷன் மேலே போதும் திரும்ப வந்து இந்த டாப்பை வந்து தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அப்போது நம்ம இந்த ஏரியாவில் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணணும். அப்போது பிளான் பண்ண என்ன ஆகணும், ஒரு டபிள்யூ பேட்டர்னும் ஒரு 10 லைன் பிரேக் அவுட்டும் நடந்தால் இங்கே ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்விங் லோவை நீங்கள் போட்டுக்கலாம். ரைட்டு, அதாவது பிளான் 1. சரி, ஒரு வேளை ப்ரைஸ் வந்து டவுன் சைடு கீழே வருது சார் அப்படின்றப்போ ப்ரைஸ் எதுவும் கீழே வரும் இந்த டவுன் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃப்ரெண்ட். அதாவது நம்ம இங்கே ப்ரைஸ் மூவ் ஆச்சு இல்லை 26ஆம் தேதி நல்ல ஒரு புல்லிஷ் தொடக்கம் வந்தது. அது எதுவரையிலும் வந்து நமக்கு ரீடெஸ்ட்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 26,100 அந்த லெவல் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. எப்போது இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த 26,075 100 அந்த லெவல் வச்சுங்களேன், அந்த லெவல் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி 50. ரைட்டுங்களா. இது பிளான் பி. நமக்கு இங்கேருந்து ஒரு ஹையரை ஆப்ரேஷன் நடந்தால் நம்ம வந்து அதுக்கப்புறம் பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். அல்லது ப்ரைஸ் கீழே உங்கள் க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா நம்ம இந்த லெவலில் ஒரு டார்கெட், இதில் ஒரு புல் பேக்கு, ஸோ இங்கே ஒரு என்ட்ரி நம்ம பார்க்கலாம். சரி, பிளான் வேறு மாதிரி போயிடுச்சு. அதாவது ஒரு திரும்ப அகைன் ஒரு கேப் அப் ஆகுது சார். அதாவது இந்த 26,300க்கு மேலே க்ளோஸ் வைக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ப்ரைஸ் எதுவும் இல்லை சார் மேலே போகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதாவது மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துன்னு சொல்கிறேன் நான், கொஞ்சம் டெலீட் பண்ணிடுங்க உங்களுக்கு கிளியராக புரியுங்க. சப்போஸ் மேலே இங்கேருந்து அகைன் ப்ரைஸ் மேலே மூவ் ஆகுது அப்படின்னா நம்ம ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் போட்டுக்கலாம். அப்போ எக்ஸ்டென்ஷன் போட்டால் என்ன ஆகும்னா ஸோ நமக்கு ஒரு ஹை
புல் பேக்கை வந்து மேலே பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா 26,360, அதாவது இந்த லெவல்லாம் உடச்சிட்டு மேலே போகுது அப்படின்றப்போ இது வந்து இது மாதிரி உடச்சிட்டு மேலே போக சொல்லும் 26,300 ஃபஸ்ட் லெவலும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 26,400 ரெண்டாவது லெவலும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மேலே சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுடுச்சு அப்படின்னா, அதில் புல் பேக்கில் பிரேக் அவுட்டில் நீங்கள் ட்ரேட் எடுத்திங்க அப்படின்னா மேலே அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் நீங்கள் பண்ணலாம் Nifty 50 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து Nifty 50 என்னோடய வியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஜஸ்ட் வீடியோ வாட்ச் பண்ணிட்டு போகிறாங்க. அது எப்படின்னா இந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறது வந்து போகிற பக்கத்தில் ஏதோ ஒரு வீடியோ கிடச்சி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்க அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் தகவல்கள் கிடைக்குது அப்படின்றப்போ அவங்களுடைய லைக்ஸை பதிவு பண்ணுவாங்க, ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ண அவ்வளோதான். ரைட், இப்போது நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி என்ன மூமெண்டம் இங்கேருந்து கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் கிட்ட வந்து அகைன் இன்னொரு டைம் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது. ஓகே, அதாவது பேங்க் நிஃப்டி இந்த சப்போர்ட்டை எடுக்க ட்ரை பண்ணுது. இந்த சப்போர்ட் வந்து திரும்பவும் வந்து ரேலி கொடுக்குமா இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் கொடுத்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் கன்சல்டேஷன் நடக்கிற மாதிரி தான் என்னோடய வியூவில் தெரியுது. அதாவது இந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு மேலே இருக்கிற வரலாம் பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் மாதிரி தான் மூமெண்டம் கொடுத்து அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஏரியாவில் இந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து கொஞ்ச நாள் வந்து நிற்பாங்க. ஏன்னா இந்த 60,000 ரவுண்ட் நம்பர் இருக்குது இல்லையா, ஸோ இந்த 60,000 ரவுண்ட் நம்பர் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து பிரேக் அவுட் பண்ண முடியாது. அப்போது 60 காலில் ரைட்டர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் புட்லேயும் ரைடர்ஸ் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா இந்த ஏரியாவில் டைம் டிகே பண்ணி ப்ரீமியம் கரைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கீழே 59,500 ஒரு மெயின் லெவலாக கன்சிடர் பண்ணிக்க, மேலே வந்து 60,000 வந்து கன்சிடர் பண்ணிக்க. ஸோ இந்த 500 பாயிண்ட்ஸுக்குள்ளே இருக்கிறவெல்லாம் வந்து உங்களால் பெருசாக மூமெண்டம் எடுக்க முடியாது பேங்க் நிஃப்டியில். அதாவது நமக்கு ஒரு ரேலி ஒரு கண்டினியூ மூமெண்டம் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ இந்த ஜோன்லேயே நம்ம ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் டஃப்பான விஷயமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிஃப்டி பேங்க்கில் மட்டும். ஓகே, சரி, சென்செக்ஸில் என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸும் சேம் Nifty 50 என்ன உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தனோ அதே தான். மேலே வந்து ஒரு ரேஷன்ஸ் ஏரியாவும் ப்ளஸ் 86,000 ஒரு ரவுண்ட் நம்பரும் கன்சிடர் பண்ணிங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவல் 85,500 வந்து நீங்கள் சப்போர்ட் லெவலாக கன்சிடர் பண்ணிங்க. 200 EMA லைனும் டச் ஆகுது. உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு 200 EMA நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா சப்போர்ட் லெவலாக உங்களுக்கு கன்சிடர் ஆகும். ஸோ இங்கேருந்து ஹையர் ஃபார்மேஷன் இருந்தால் திரும்ப வந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இது என்னவா மாறும், ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ அகைன் வந்து டவுன் சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம எப்படி எடுத்து பார்த்தோமோ, ஆனால் சென்செக்ஸில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, பேங்க் நிஃப்டி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் இந்த 2 ஏரியா மட்டும் கணக்கெடுத்துங்க Nifty 50 ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 86,100 86,000 இந்த லெவலும் கீழே 85,500 வந்து ஒரு லெவலாகவும் கன்சிடர் பண்ணுங்கள். இது மிடில் கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் எடுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.